காலையில் பெல் அடிச்சாச்சு, ஸ்கூல் பெல் அடிச்சாச்சு. 8ஆம் கிளாஸு. எல்லாமே எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். அதில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே மோட்டிவேஷன் என்னன்னா எல்லா குழந்தைகளையும் பிரில்லியண்ட் ஆகணுன்றது தான். அதுலேயும் சில அடம் பிடிச்சி நான் ஆக மாட்டேன்றது இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இருக்கு. நான் சொல்றது புரியுதுங்க அவனுக்கு. ஒரு வாத்தியார் ஒரு கேள்வி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு கேள்விக்கு பதில் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அவனை பெஞ்சு மேலே ஏற சொல்லுவார். இந்த வாத்தியாருக்கே பதில் தெரியலனாலும் அவன் பெஞ்சு மேலே ஏறணும். இது வீதி. சரி, கதைக்கு வருவான். காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். 8ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க ராஜாவும் சேகரும். அவன் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது, டேய் ராஜா சொல்கிறான், டேய் சேகர், இன்னைக்கு சாயந்தரம் ஜாலியாக நம்ம கிரவுண்டில் விளையாடலாண்டா. சேகர் கேட்குறான், ஃபுட்பாலா, வாலிபாலா, பேஸ்கெட் பாலா? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேடா, நான் சொன்னதான். புரியுதா உனக்கு? நீ வர, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வா. ஆனால் நம்ம சொல்றதே கேட்கணும். அங்கே நமக்கு அட்வைஸ் பண்ணுற ஆள் நமக்கு வேண்டாம். குறிப்பா பிரசாத் வேணவே வேணாம். அவன் ஆட்டோக்கார பையன், அவங்க அப்பா ஆட்டோ ஓட்டுறது, வேண்டாம் அப்படின்னு இனம் பிரிக்கிறான். சரி, இவனுக்கு ரைட்டு விளையாடலாம், ஜாலியாக விளையாடலாமே. பாடம் முடிச்சுட்டு உடனே அதுக்கப்புறம் விளையாட்டு தானே, அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, விளையாட்டு பீரியடில் விளையாட போகிறோம் அப்படின்ட்டு அன்னைக்கு சாயந்தரம் எல்லாரையுமே கூட்டிகிட்டு வரான். பிரசாத் மட்டும் வரல. சாயந்தரம் வந்து ஒன்று என்ன பண்ணுறான், இந்த சேகர் எல்லாம் நிறைய குழி தோண்ட சொல்கிறான். பசங்களை விட்டு எல்லாம் குழி தோண்டதுக்கு ஜாலியாக. அதுக்கு ஒன்றும் தெரியாது. நெருஞ்சி முள்ளை எடுத்ததில் வச்சு பேப்பரை மூடி மேலே மண்ணு போட்டுருது. யாராவது வந்தா காலில் மிதிச்சு அந்த வலியில துடிக்கிறது இவங்களுக்கு ஒரு ஆனந்தம். பிள்ளைங்க எப்படி இருக்காங்க பாருங்க. ஒரு பெரிய ஒரு பாவம், காலில் செருப்பு கிடையாது, கையில கம்பு வச்சுட்டு ஓடிட்டு வராரு. வந்த ஒன்று பிரசாத் குறுக்க போய் அவரை காப்பாத்துறான். முள்ளமா, ஐயா இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்கன்னு அப்படி கூப்பிட்டு போறான். பாத்தியாடா, நான் சொன்னேன் இல்லை இந்த பிரசாத் பையனை கூப்பிட்டு வரவாடான்னு சொன்னேன் இல்லை. பிரசாத் கேட்டான், நம்ம படிக்கத்தாண்டா கண்ணா வந்திருக்கோம் நம்ம எல்லாம். ஏ சேகர், உனக்கு தெரியாதா? சொல்லு ராஜா, நீ உனக்கு சொல்லு, நான் என்ன தப்பு பண்ண சொல்லு. எங்க அப்பா ஆட்டோ ஓட்டுறது தப்பா? சொல்லு. வாழ்க்கையில எல்லாரும் சந்தோஷமா வாழ்றதுக்கு தான் கல்வியே. இன்னொருத்தரை வேதனைப்படுத்தி பார்க்கறது கல்வி இல்லையே.